ஹாய். ஆ ஸோ எனக்கு வந்து ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம வாழ்க்கைய வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாரி பண்ணலான்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரியான வீடியோ. ஸோ ஆ நான் வந்து ஒரு 24 வயசு பையன். ஐடியில் வேலை பார்க்குறேன். ஸோ என் வெயிட் வந்து 100 கேஜிக்கு மேலே இருக்கும். ஹைட் வந்து ஒரு 6 அடி இருப்பேன். சேல்ரி வந்து இப்போ நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுது. இதை அங்கே அந்த ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் போனால் தான் எனக்கு தெரியும். எவ்வளோ செலவு அதெல்லாம் அப்போ தான் எனக்கு தெரியும். அப்புறம் என்ன சொல்லலாம்? ஸோ எனக்கு வந்து பேக் பெயின் அந்த இஷ்யூ இருக்குது. ஸோ காலேஜ் படிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஐடி வேலை கிடச்சா போதும் அப்புடின்னு தான் ஒரு இது. அந்த வேலை கிடச்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் சேர்ந்ததுக்கப்புறம் இன்னும் நிறையா பண்ணணும், இன்னும் நிறையா சாதிக்கணும் அப்புடின்ட்டு ஒரு இது. ஸோ அதுக்காக நான் வந்து சில விஷயம்லாம் பண்ணேன். அதெல்லாம் ஃபெயில் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணால் நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான். ஸோ என்ன மாதிரி இருக்க பசங்களுக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு ஒரு இதில் பண்ணுறேன். ஸோ ஏன் பண்ணுறேன்னா, எதர் நான் வந்து ஒரு வேளை ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டேன்னா போவேன், நிச்சயமாக நம்புகிறேன். ஸோ போயிட்டேன்னா ஸோ அதுலேருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இது எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எதர் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு வார்னிங்காக என் லைஃப்பை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இருக்க ஒரு மிடில் கிளாஸ் பையன் ஸோ அவன் கனவுகளை அடைஞ்சானா இல்லையா அப்படிங்கிறத ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணலான்ட்டு. ஸோ இது ரொம்ப நாளாக இது பண்ணிகிட்டு இருந்தேன், பண்ணலாமா வேணாமான்னு. அதுக்கப்புறம் நான் என்னையே கேட்டுக்கிட்டேன், பின்னாடி இதை பற்றி ரிக்ரெட் பண்ணுவியான்ட்டு. ஆமாம், ரிக்ரெட் பண்ணுவேன் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் பண்ணுறேன். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இது வந்து நான் வந்து டோனி ராபின்ஸ் அவர் புக்கில் படித்தேன். அவேக் அந்த ஜாயிண்ட் வித்தின் அந்த புக்கில் வந்து போட்டிருந்துச்சு. ஸோ எப்பயுமே வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுது. ஆனால் சுற்றி இருக்கவங்க ஏதாச்சும் நினப்பாங்களா, இது பண்ணுவாங்களான்னு நினைக்கும் போது நீங்களே கேட்டு பாருங்கள். ஒரு வேளை நான் வந்து சாகிற நிலமையில இருந்தேன்னா இதை பண்ணலையே அப்புடின்ட்டு நான் நினச்சி ஃபீல் பண்ணுவேனா அப்புடின்னு நினச்சிங்கன்னா, ஆமாம் நான் ஃபீல் பண்ணுவேன் அப்புடின்னு உங்களுக்கு தோணுச்சிங்கன்னா அப்போ நீங்கள் அதை இப்போயே பண்ணிடலாம். ஸோ அவ்வளோ நாள் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் இப்போ இதை பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் நடந்ததெல்லாம் வர வீடியோஸில் போடுறேன். இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கேன். ஸோ 24 வயசு வரைக்கும் நான் என்னென்னலாம் பண்ணேன், அதுலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற உங்களுக்கு வார்னிங்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். ஸோ அதை மாதிரி போடுறேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸோ அங்கேருந்து நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி போடுறேன். ஸோ என் லைஃப்பில் அடுத்த கட்டம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதையும் போடுறேன். ஸோ ஃபுல்லாக ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.